ஹாய் விவர்ஸ், போன வீடியோவில் சந்திரன் ஹெலனா தன்னோட அறையில் இருக்கிறத பார்த்த உடனே அதிர்ச்சியாகிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த வீடியோ பார்ப்போம். அதிர்ச்சியாகிற சந்திரன் ஹெலனாவை பார்த்து, நீ எப்படி இங்க, நான் உன்னோட இடத்துக்கு தானே போக சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹெலனா, நீ சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு, யாரோ மனைவியை போய் தன்னோட அறையில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஹெலனா அவங்க படிக்கல வரைஞ்சி வச்சிருக்கிற மகத நாடு வரைபடத்தை காமிக்கிறாங்க. இதுதான் நம்மளோட குறிக்கோள், மகத நாடு அப்படிங்கிறாங்க. அந்த வரைபடத்தை காமிச்சிட்டு, திருமணத்துக்கு அப்புறமேட்டு பெரிய குறிக்கோளாகவும் இலக்காகவும் இருக்க போறது இந்த மகத நாட்டை அடையிறது தான். உன்னோட குறிக்கோள் நந்தனை அழிக்கிறதும், என்னோட குறிக்கோள் அழிக்கிறதுவை தோல்வி அடைய வைக்க அப்படிங்கிறாங்க. நீ திருமணம் செஞ்சதுனால இன்னிலிருந்து என்னோட கிரேக்க படை முழுவதும் உன்னோட கட்டுப்பாட்டுல வந்திருக்கு. அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து மகத நாட்டை தாக்கணும் அப்படிங்கிறாங்க. நம்ம 2 பேர் கனவையும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திட்டுறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டுல நந்தினியோட தோழிகளும் இருக்காங்க. அரசர் அற்புதமா நகை செஞ்சிருக்காருல அப்படின்னு ஒரு தோழி சொன்னோன்னு இன்னொரு தோழியும் பர்வதக்கல இருந்து வந்த சீர்வரிசையும் குறைவில்லையே அப்படிங்கிறாங்க. நந்தினியோட 2 தோழிகளும் பேசிட்டு இருந்த நேரத்துல நந்தினி ஒவ்வொரு நகையா கழட்டி போடுறாங்க. அந்த நேரத்துல நந்தினி நிச்சயதார்த்த கடகத்தையும் கழட்டி போடலான்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு தோழி எதுக்கு நிச்சயதார்த்த கடகத்தையும் கழட்டி போட பாக்குற அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு பணிப்பெண் ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த கடிதத்தை யார் கொடுத்தா அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே முளைக்கேது அப்படிங்கிறாங்க. அந்த கடிதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க தோழிகள் 2 பேருமே அதை வாங்கி நான் படிக்கிறேங்கிறாங்க. இந்த காதல் கடிதத்தை நாங்க தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுருக்காங்க. ஆனா நந்தினிக்கு அதை படிக்கிறதுக்கு விருப்பமே இல்லாம இருக்காங்க. தோழிகள் நந்தினியை பார்த்து கேட்கறாங்க, நாங்க 2 பேருமே உன்னோட காதல் கடிதத்தை பார்த்து கிண்டல் செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா நீ ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கேள்வி செய்யறதை முடிச்சிட்டீங்களா, அந்த கடிதத்தை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கேது அனுப்பின கடிதத்தை படிக்கிறாங்க. அந்த கடிதத்துல மலைக்கேது, இன்னைக்கு நம்ம 2 பேருக்கும் நிச்சயத்தம், நான் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தேன், ஆனா நீ ரொம்ப சோகமா இருந்த, அது எதுனாலன்னு எனக்கு தெரியும். நீ சோகமா இருந்ததுக்கு காரணம் நான் தான். உன்னிட்ட மன்னிப்பு கேட்கணும், அதனால எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். உன்னை நான் சந்திச்சு நீ எந்த மாதிரி அப்படின்னு நான் புரிஞ்சுக்கணும், நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. அதை படிச்ச நந்தினி, மலைக்கு எதிர்ட்ட நான் வர முடியாதுன்னு சொல்லு அப்படின்னு அந்த பணிப்பெண்கிட்ட சொல்றாங்க. இதை பார்த்து அவங்க 2 தோழிகளும், ஒரு நிமிஷம் இரு, அந்த கடிதத்தை நாங்களும் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு பாக்குறாங்க. இது படிச்சு பார்த்த நந்தினியோட தோழி, என்ன காரியம் செய்யற, எதுக்கு மலைக்கு எதுவோட மன்னிப்பையும் ஏத்துக்க மாட்டேங்கிற, அவர் தான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டாரே, மன்னிப்பு கேட்க விரும்புறாரு, ஏன் இப்படி சந்திக்க மாட்டேங்கிற அப்படின்னு அவங்க தோழி கேட்ட உடனே, அவர் சந்திக்கிறதுக்கு நான் விரும்பல, அவரோட மன்னிப்பையும் ஏற்க விரும்பல அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. அவர் நேரில் போய் சந்திக்காமையே நீ எதுக்கு முடிவு பண்ற, அவர் நேரில் போய் சந்திச்சு பாரு, அப்பயும் உனக்கு அவர் மேல நம்பிக்கை வரலைன்னா நீ திரும்பிடு அப்படிங்கிறாங்க இன்னொரு தோழி. இதை கேட்ட நந்தினி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இன்னொரு தோழியும், எங்களுக்கு என்னமோ நீ சந்திச்சு பேசணும் தான் தோணுது, ஒரு தடவை நீ சந்திச்சு பாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த காட்சியில மலைக்கேது காமிக்கிறாங்க. மலைக்கேது மது போதையில் இருக்காரு. அந்த நேரத்துல நந்தினி அந்த இடத்துக்கு வராங்க. இவ வரும்போது நந்தவனத்துல இருக்கிற மலர்கள் எல்லாம் மறையுது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டைலாக் பேசுறாரு. நந்தினி அந்த இடத்துக்கு நின்ன உடனே மலைக்கேது தனிமைன்னு சொன்ன உடனே அந்த பணிப்பெண்கள் எல்லாரும் போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.